ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அண்ணா உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களாண்ணா? என் பேர் கே ராமச்சந்திரன். ஓ ராமச்சந்திரனுங்களாண்ணா. அது இப்போ எங்கேருந்துண்ணா வரீங்க? நான் சொந்த ஊர் வந்து திருவாரூர். இப்போ இங்கே சிட்கோவில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே இந்த ஜூஸ் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கடை வச்சு சொந்தமாக நடத்திட்டு இருக்கீங்க? இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணுறீங்களா? மந்த்லி எவ்வளோண்ணா சம்பளம் வாங்குறீங்க? மந்த்லி 6000, 6000 ரூபா. ஓ 6000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா? அதாவது உங்களுக்கு இந்த சம்பளத்தை தவிர்த்து மேக்ஸிமம் இந்த கணக்குகள் ஏதாவது டவுட் இருக்கா? கணக்குகள் எப்படி? இந்த அக்கௌண்ட்ஸ், அதாவது இந்த பேங்க்கில் லோன் எடுக்கிறது, மேக்ஸிமம் இந்த வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது வட்டி கணக்குகள் அந்த மாதிரி, அதை தவிர்த்து வேறு ஏதாவது கணக்குகள் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கண்ணா. பேங்க்கில் லோன் எடுக்கிற சம்மந்தமாக சந்தேகமாக இருக்கா? எப்படி எடுக்கணும் அப்படின்னு? ஓ லோன் எடுக்கிற அந்த டீட்டெயில் வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? அதில் என்ன டவுட்ண்ணா உங்களுக்கு? எப்படி லோன் வாங்குறதுன்னு கேட்குறேன். ஆனால் வட்டிக்கு ஏதாவது பணம் என்ன வாங்கியிருக்கீங்களா? இல்லை அதில் எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குங்களா? வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கோம், 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம். ஆனால் மாதம் 5000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கோம். அது எதுக்காக எப்படி என்னன்னு தெரில. அது எத்தனை பெர்சன்டேஜ் போடுறாங்கன்னு தெரில. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நான் விரும்புகிறேன். அதாவது இப்போ வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு போடுற அந்த 5000க்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன டீட்டெயில்ன்றது தெரியல. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் நம்ம யாரை சந்தித்தோன்னு பார்த்திங்கன்னா திரு ராமச்சந்திரன் அவர்களை தான் வந்து சந்தித்தோம். அவர் பார்த்திங்கன்னா திருவாரூர்லேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் என்ன கடையில் வேலை செஞ்சாருன்னு பார்த்திங்கன்னா ஜூஸ் கடையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மாதம் வந்துட்டு ஒரு 5000 6000 வந்து அவருக்கு சம்பளம் வந்துட்டு அவர் வாங்கிட்டுருக்காரு. அவருக்கு வந்து கணக்கில் எந்த இடத்துல டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து லோன்லாம் அப்ளை பண்ணுவாங்க. பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அதில் தான் வந்துட்டு அவருக்கு அந்த வட்டி கணக்கு அதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும், வட்டி கணக்கு அதெல்லாம் தெரியாது, பேங்க்கில் எப்படி வட்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதெல்லாமே வந்து அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா சிட்கோவில் வந்து ஜூஸ் கடையில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு. மாதம் 6000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. 5000 ரூபா வீட்டுக்கு கொடுத்துட்டாலும் வந்துட்டு ஒரு 1000 ரூபா அவருக்கு மிச்சமாகுது. ஜூஸ் கடையில் வேலை செய்கிறங்காட்டி அவர் வந்து ஒரு 1000 ரூபா வந்துட்டு மிச்சம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த 1000 ரூபாய் வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நான் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா, இப்போ பேங்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய அக்கௌண்ட்லாம் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. டெபாசிட் அப்படிங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதனால அது வந்து இவருக்கு சூட்டபுளாக வந்து இருக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா டெபாசிட்டில் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years 5 yearsக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு தான் வந்து அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். இந்த மாதிரி தான் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணிடுறோம். இப்போ ஒரு 1000 ரூபா இவருக்கு மிச்சமாகுது அப்படின்னா மந்த்லி நான் ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ 1000 ரூபா ஒரு 2 வருஷத்துக்கு நான் கட்டுறேன் அப்படின்னா 1000 ரூபா மாதம் கட்டிகிட்டே இருக்கணும். கம்மியாகவும் கட்ட முடியாது, அதிகமாகவும் கட்ட முடியாது. மாதம் ஒரு 1000 ரூபா வந்து கட்டிகிட்டே இருக்கணும். 2 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அசலோடு சேர்ந்து இப்போ ஆர்டி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த 9% வந்து வட்டியோடு சேர்த்து அவருக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து அவர் கையில் 2 வருஷம் கழிச்சு வந்து கிடைக்கும். அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நார்மல் டிரான்சாக்ஷன், நம்ம எவ்வளோ வேணால் அமௌண்ட் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இதில் டிரான்சாக்ஷன் எவ்வளோ பண்ணுறோமோ அதுபடி நமக்கு வந்து வட்டி வந்து இது பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லோன் அப்படிங்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னால் லேண்ட் ஏதாவது வச்சுருக்கோமா, இல்லை அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இல்லை கடை ஏதாச்சும் நம்ம பேரில் ஏதாச்சும் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பேரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பாட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, அப்போ நம்ம கட்டணும் கட்ட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அத்தாச்சி வேணும் இல்லைங்களா. அதுக்காக தான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பேரில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பேரில் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து லோன் வந்து வாங்க முடியாது. இப்போ வேறு யாராவது பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நமக்கு சாட்சி கையெழுத்து வந்து போட்டு இவர் கட்டல அப்படின்னா நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்து போட்டார் அப்படின்னா நம்ம வந்து லோன் வாங்க முடியும். இப்போ எஜுகேஷன் லோன்லலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் தான் வந்துட்டு வட்டி வந்து ரொம்ப லோவாக தான் வந்து இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிஇ முடித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் வீட்டில் வந்துட்டு காசு அமௌண்ட் எதிர்பார்க்க மாட்டேன், நான் வந்து தனியாக வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அப்பா பிஸ்னஸ் எல்லாம் வந்து நான் கூட போக மாட்டேன், நானே வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த மாதிரி வந்துட்டு பிஸ்னஸ் நான் வந்து தனியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லோன் வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்க மேலே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வந்து இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, தனியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நம்பகமான ஏதோ ஒரு ஆள் மேலே அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடணும், இந்த பையன் வந்துட்டு கட்ட முடியலன்னா நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சாட்சி கையெழுத்து போட்டால் தான் வந்து அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. தனியாக வந்து எந்த இதுவுமே இல்லாமல் லோன் வந்து அப்ளை பண்ணவே முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. இப்போ எஜுகேஷன் லோன் அப்படிங்கும்போது நம்ம மார்க் வச்சு நமக்கு லோன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் அப்படிங்கும்போது வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வட்டி வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நமக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட டிரான்சாக்ஷன் வந்து பேங்க்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ரூபா போட்டு நம்ம 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சாக்ஷனே வந்துட்டு இருக்காது. நம்ம அப்பப்போ போய் எடுத்து போட்டே இருந்தோம் அப்படின்னா அது மூலயமா கூட நமக்கு வந்து லோன் கிடைக்கும். ஓகே இவங்க பேங்க்கில் வந்து பேங்க் கூட டச்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம யாரையாவது இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கூட அடிக்கடி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட ஞாபகம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போனோம் அப்படின்னா நம்ம யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் பேங்க்கில் வந்து நம்ம டச் வச்சுட்டே இருக்கணும், அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஓகே இவங்க வந்து டிரான்சாக்ஷன் இவ்வளோ நாள் வச்சுட்டே இருந்திருக்காங்க, கண்டிப்பாக இவங்களை நம்பி வந்துட்டு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு வந்துட்டு 10 லட்சம் வரைக்கும் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் லோன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணால் லோன் கொடுப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு மாதம் வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் சரி மாதம் அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மாதம் வந்து இவ்வளோ கம்மியாக வரலாம், ஜாஸ்தியாக வரும் ஒரு மாதம், இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் மேனுக்கு விட நமக்கு வந்து கம்மியாக தான் வந்து இன்கம் வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய் வந்து கொடுப்பாங்க. பட் பிஸ்னஸ் அப்படிங்கும்போது கோடிக்கணக்கில் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க டிரான்சாக்ஷன் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து போட்டு அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. 1 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி அமௌண்ட் வந்து அவங்க போட்டு எடுக்கும்போது ஓகே அவர் கட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும். பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு லோனும் வந்து கொடுக்குறக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்காக நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மாதம் 6000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, திருவாரூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பேங்க் லோனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவருக்காக இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருந்தோம். சரி, நேர்கள் உங்களுக்காக இப்போ நான் ஒரு கணக்கு புதிர் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நல்லா மூளையை புழிஞ்சு நல்லா யோசிச்சு வைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட ஆன்சரை வந்து நான் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கு புதிர் என்னென்னா, டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு ஊரில் டீனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தா. அவள் வந்து கொஞ்சம் கிளி வச்சுருந்தா, கொஞ்சம் கூண்டு வச்சுருந்தா. சரிங்களா? இப்போ கொஞ்சம் கிளி கொஞ்சம் கூண்டு இருக்குது. என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டில் 4 கிளி வச்சானா ஒரு கூண்டு மிச்சமாகுது. அதே மாதிரி
ஒரு கூண்டில் 3 கிளி வச்சானா ஒரு கிளி வந்து மிச்சமாகுது. சரிங்களா? இப்போ வந்து கடைசியாக என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை கிளி இருந்துச்சு, எத்தனை கூண்டு இருந்துச்சு அப்படிங்கிறதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. நல்லா கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. டீனா அப்படிங்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் கிளியும் கொஞ்சம் கூண்டும் வந்து வச்சுருந்தா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூண்டில் 4 கிளி வச்சா ஒரு கூண்டு மிச்சமாகுது. அதே மாதிரி ஒரு கூண்டில் 3 கிளி வச்சா ஒரு கிளி மிச்சமாகுது. இப்போ எத்தனை கிளி இருந்துச்சு, எத்தனை கூண்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. ஓகேவா? இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதோட விடையை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட மூளையை பிழிஞ்சு நல்லா இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சி வைங்க. கரெக்டாக இல்லையான்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். சரி, மறுபடியும் நம்ம ராமச்சந்திரன் அவர்களுக்காக பேங்க் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் அடிக்க பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு பேங்க்கில் லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சில்க்ஸு ட்ரெஸ்ஸிங் சென்டர் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து பேங்க்கில் போய் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க டக்குன்னு வந்துட்டு அவங்க அமௌண்ட்டில் ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க 1 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் அப்போவே எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தது ஒரு மணி நேரத்துலேயே வந்து 1 கோடி கூட போடலாம், இல்லை 50 லட்சம் இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம். அதனால அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அவங்க கேட்குறாங்களோ அவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய அமௌண்ட்டை அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட், இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து இருக்குது. டெபாசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு டெபாசிட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு 50,000 சீட்டு ஃபைனான்ஸ் எல்லாம் போட்டு நம்ம 50,000 வந்துட்டு வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 50,000 அப்படியே கொண்டு போய் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வட்டி வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அந்த வட்டியோட அடிப்படையில் நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அந்த அசலோடு சேர்த்து வட்டி வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு அந்த அமௌண்ட்டு கூட நம்ம போட்ட அசல் அமௌண்ட்டு கூட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு சேர்ந்து வரும். அதை வச்சு நம்மளோட ட்ரீம்ஸ் ஏதாச்சும் இருக்கும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் நம்ம நிறையா. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைவேற்றிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மாதம் ஒரு 2,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் 2,000 ரூபாய் கட்டிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் டெபாசிட் மாதிரியே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், இந்த மாதிரி வருஷம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா நம்ம மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவ்வளோதான், அது கம்மியாகவும் போட முடியாது, ஜாஸ்தியாகவும் போட முடியாது. இப்போ 2,000 ரூபானா 2,000 ரூபா ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும். 2,000 ரூபாய் மாதம் போட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயும் மேக்ஸிமம் ஒரு 9% வரைக்கும் வட்டி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9% வட்டி வந்து அந்த அசல் கூட சேர்ந்து வரும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இயர்ஸில் வந்து 1 லட்ச ரூபா வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 5% வட்டி போட்டாங்க அப்படின்னா நமக்கு 5,000 ரூபாய் வந்து நமக்கு 5,000 ரூபாய் வந்துட்டு அதோட வட்டி வந்து 5,000 ரூபாய் வந்து வரும். 5% அப்படிங்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு. இப்போ 5,000 ரூபாய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து நம்மளோட இதில் 1 லட்ச ரூபா நம்ம போட்டிருந்தோம்னா மாதம் நம்மளோட அசல் கூட அது வந்து வட்டி வந்து சேர்ந்து வந்துட்டே இருக்கும்போது கடைசியில் நமக்கு இதை விட நம்ம அசல் போட்டிருப்போம், இந்த அசலை விட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு ஒரு அசலோட வட்டியும் சேர்ந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம கையில் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்பி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மல் டிரான்சாக்ஷன் தான். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துட்டு எஸ்பி அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கோமோ அதாவது டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அப்பப்போ டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் பேங்க்கில் அட்டாச்சிலே இருந்தோம்னா தான் அவங்க வந்து பேங்க்கில் லோன் இருக்குது இந்த மாதிரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் எவ்வளோ தடவை பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க வட்டி போடுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் வந்து 3 அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேஜர் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட் 2 இருக்குது. மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது வந்து 18க்கு மேலே, மைனர் அப்படிங்கும்போது 18 கீழே இருக்கவங்களுக்கு தனி அக்கௌண்ட்டு. ஏன்னா அவங்க சின்ன அமௌண்ட் தான் போடுவாங்க. இப்போ மேஜர் அக்கௌண்ட் போது அவங்க 1 லட்சம் கணக்கில் அந்த மாதிரி போடலாம், அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் போடுவாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிங்கும்போது சின்ன ஒரு 100 ரூபா 200 ரூபா அப்படி தான் போடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தனி அக்கௌண்ட் இருக்குது. 18க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து தனித்தனியாக அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ 21 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி நேயர்களே, இவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க. அதுக்கான விடையை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, மறுபடியும் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன், கேட்காதவங்களாம் கேட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த கணக்கு போவதற்கான விடையை யோசிச்சுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கான விடையை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டீனா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால் அது வந்து கொஞ்சம் கிளி வச்சுருந்தா, கொஞ்சம் கூண்டு வச்சுருந்தா, ஒரு கூண்டில் 4 கிளி வச்சானா ஒரு கூண்டு மிச்சமாச்சு. அதே மாதிரி
ஒரு கூண்டில் 3 கிளி வச்சானா ஒரு கிளி மிச்சமாச்சு. அப்படின்னா அவள் எத்தனை கிளி வச்சுருந்தா, எத்தனை கூண்டு வச்சுருந்தா அப்படின்னு தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. அது நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இந்த கொஸ்டினை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், இனிமேல் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இதுக்கான விடையை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராமோட எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் காத்துட்டே இருங்க. அது வரைக்கும் நான் இவரோட ஃபைனான்ஸ் கணக்கு, இவரோட வட்டி கணக்கெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் தீர்த்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேங்க்கில் பார்த்தோம்னா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது. அக்கௌண்ட்ஸ்லாம் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு எது சூட்டபிளோ, இப்போ வந்து சிட்கோ பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் வந்துட்டு நான் வந்து இவர் சொன்னார் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவருக்கு வந்து சூட்டபிளான அக்கௌண்ட் எதுனா, இவர் 5000 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா மாதம் இவருக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னா இவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து அதை போட்டு வைக்கலாம். இப்போ மாதம் இவர் ஒரு ஃபிக்ஸடாக 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்துட்டு போடுறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட ஊர் வந்து திருவாரூர். இப்போ வந்து நான் ஒரு 2 வருஷம் இங்கே இருப்பேன், அது வரைக்கும் வந்து நான் ஆர்டி அக்கௌண்ட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி 2 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னா அந்த 2 வருஷத்துல ஒரு 1000 ரூபா வந்துட்டு மாதம் போடும்போது ஒரு நல்ல அமௌண்ட் வந்து 2 வருஷம் கழிச்சு அவருக்கு கிடைக்கும். அதை வச்சு இவர் வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணுறாரு, இல்லை பசங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த 2 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வச்சு இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். இவரோட ட்ரீம்ஸை வந்துட்டு இவர் நிறைவேற்றிக்கலாம். இவருக்கு சூட்டபிளான அக்கௌண்ட் வந்து ஆர்டி அக்கௌண்ட். இதே மாதிரி பெரிய சீட்டு போட்டிருந்தேன் நான், இப்போ தான் வந்து எனக்கு கையில் வந்துச்சு, இது இருந்துச்சு அப்படின்னா நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. எவ்வளோ வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ வருஷம் கழிச்சு தான் வந்து அதை வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி வந்து டெபாசிட் அக்கௌண்ட் வந்து இருக்குது. இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சும்மா நார்மலாக நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் வந்து வட்டி வருது. ஆர்டி அக்கௌண்ட்டில் 9% வட்டி கொடுக்குறாங்க, டெபாசிட்டில் அமௌண்ட் பொறுத்து வட்டி கொடுப்பாங்க. எஸ்பி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பொறுத்து வட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸில் தான் வந்துட்டு வட்டி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நார்மல் டிரான்சாக்ஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கலாம், இப்போ வேணுங்கிறப்ப வந்துட்டு போட்டுக்கலாம். என் கையில் இருந்துச்சுன்னு செலவாகிற அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம், அப்புறம் வேணுங்கிறப்ப வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பேங்க் லோன் அப்படின்னு பார்க்கும்போது 21 வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பேங்க் லோன் தருவாங்க. அதுவும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம்னா 10 லட்சம் மினிமம், மேக்ஸிமம் வந்து ஒரு 10 லேக் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பிஸ்னஸ் மேன்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து வட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் மாதம் வந்துட்டு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேரில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கல அந்த பேங்க்கில் டெபாசிட், இப்போ சொன்னோம்ல டெபாசிட் அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் ஏதோ ஒரு அமௌண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க. மற்றபடி வந்துட்டு நம்ம சும்மா வந்துட்டு லோன்லாம் தரமாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி பேரில் தான் வந்து நம்ம லோன் தருவாங்க. இப்போ எஜுகேஷன் லோன் அப்படிங்கும்போது எஜுகேஷன் லோன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வட்டி தான் வந்து போட்டிருக்காங்க. எஜுகேஷன் லோன்லாம் வந்துட்டு எல்லாத்த விட குறைஞ்சபட்ச வட்டி வந்து எஜுகேஷன் லோனில் தான் வந்துட்டு. எஜுகேஷன் லோனில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. சரி, இவ்வளோ நேரம் இவருக்கு தேவையான பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நேயர்களே உங்களுக்காக வந்துட்டு உங்களுக்கு கேட்ட கணக்கு பதிலோட விடையை நான் இப்போ சொல்ல போகிறேன். சரி, ஓகே, நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே உங்களுக்காக வந்து அந்த கொஸ்டின் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து சொல்கிறேன். டீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருந்தா. அவள் வந்து கொஞ்சம் கிளி வச்சுருந்தா, கொஞ்சம் கூண்டு வந்து வச்சுருந்தா. அப்போ வந்து ஒரு கூண்டில் 4 கிளி வச்சானா ஒரு கூண்டு மிச்சமாச்சு. அதே மாதிரி ஒரு கூண்டில் 3 கிளி வச்சானா ஒரு கிளி வந்து மிச்சமாச்சு. அப்போ எத்தனை கிளி வச்சுருந்தா எத்தனை கூண்டு வச்சுருந்தா அப்படிங்கிறத உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். இதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, இதுக்கான விடையை வந்து நான் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? அவள் வந்து எத்தனை கிளி வச்சுருந்தானா 16 கிளி வந்து வச்சுருந்தா. அதே மாதிரி எத்தனை கூண்டு வச்சுருந்தானா 5 கூண்டு வந்து வச்சுருந்தா. இப்போ உங்களுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன். ஒரு கூண்டில் 4 கிளி வச்சா மொத்தம் எவ்வளோ கூண்டு இருக்குது? 5 கூண்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு கூண்டுலேயும் 4 வைக்கும்போது 4 பெருக்கல் 4 கூட்டல் பார்த்தோம்னா 4 கூட்டல் 4 8, 8 கூட்டல் 4 12, 12 கூட்டல் 4 16. அப்போ எல்லா கிளியும் போயிடுச்சு. 4 கூண்டில் தான் வைக்க முடியும். மீதி எத்தனை கூண்டு மிச்சமாகுது? ஒரு கூண்டு மிச்சமாகுது. அப்போ ஒரு கூண்டில் 4 கிளி வச்சா ஒரு கூண்டு மிச்சமாகுது. அப்போ எத்தனை கிளி இருக்கும்? 16 கிளி. அதே மாதிரி ஒரு கூண்டில் 3 கிளி வச்சா அப்போ 3 கூட்டல் 3 6, 6 கூட்டல் 3 9, 9 கூட்டல் 3 12, 12 கூட்டல் 3 15. அப்போ 15. அப்போ எத்தனை கூண்டில் வச்சுருக்கோம்? 5 கூண்டில் வச்சுட்டோம் இதில். அப்போ எத்தனை கிளி மிச்சமாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 கிளி மொத்தம் இருக்குது. அப்போ அதில் ஒரு கிளி வந்து மிச்சமாயிருச்சு. கரெக்டாக வந்துடுச்சு ஆன்சர். இப்போ வந்து பார்த்தோம்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா
ஒரு கூண்டில் 4 கிளி வச்சிங்கன்னா 16ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பாருங்கள். நன்னாங்கு 16, 4 பெருக்கல் 4 16, அப்போ 16 போயிடுச்சு. அப்போ இன்னொரு ஒரு கூண்டு வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி 3 × 5 வந்து 15, இதில் வந்து 16 கிளி இருக்குது. அப்போ ஒரு கிளி வந்து மிச்சமாகுது. இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் வந்துட்டு வந்திருக்கு, பெருக்கல் வந்திருக்கு. கூட்டலோட கூடுதல் தானே பெருக்கல். இப்போ சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டலோட கூடுதல் தான் வந்து பெருக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான். கூட்டிகிட்டே போனீங்கன்னா பெருக்கல் வந்து நம்ம ஈஸியாக போடலாம். ஆனால் வகுத்தல் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வகுத்தல வந்து ஈஸியாக வந்துடும். சரி, உங்களுக்காக இன்னொரு கணக்கு புதிர் வந்து நான் கேட்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு புதிர். இதை வந்து ஒரு செகண்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரி சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து 3000 ஆப்பிள் வந்து இருக்குது. 1000 மைல் வந்துட்டு இந்த ஆப்பிளை வந்து கொண்டு போய் வைக்கணும். ஆனால் ஒரு காரில் வந்து 1000 ஆப்பிள் தான் வந்து எடுத்து வந்து வைக்க முடியும். இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கார் டிரைவர் ஒவ்வொரு மைல் தூரத்துக்கு வந்து ஒரு ஆப்பிளை வந்து சாப்பிட்றான். எங்கேருந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 1000 மைல் தூரம் வந்து போகணும். ஒவ்வொரு மைல் தூரத்துக்கும் ஒவ்வொரு ஆப்பிளை வந்து சாப்பிட்றான். அந்த மாதிரி 3 தடவை வந்து அவன் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வந்து வச்சுட்டு வரான். ஓகேங்களா? அப்போ எத்தனை தடவை போயிருப்பான்? 3 தடவை வந்து போயிருப்பான். 1000 மைல் தூரம், 30,000 மைல் தூரம் வந்து அப்போ திரும்ப அவன் வந்து போயிருப்பான். அப்போ கடைசியாக அந்த 1000 மைல் தூரம் கடந்து போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ ஆப்பிள் இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக கண்டுபிடிச்சவங்க இதோட ஆன்சரோட நான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இதோட ஆன்சரை நான் மறுபடியும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரு ராமச்சந்திரன் அவர் வந்து கேட்டார். திருவாரூர்லேருந்து வந்து இங்கே ஜூஸ் கடையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 6000 ரூபாய் வந்து மாதம் சம்பளம் வாங்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் மாதம் மிச்சமாக இருந்தாலும் அதை வந்து ஆர்டி அக்கௌண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லா நேரம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பேங்க்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்ம லோன் வாங்கணும், டிரான்சாக்ஷன் வந்து நிறையா பண்ணால் தான் வந்து நமக்கு லோன் கொடுக்குறக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் வச்சுருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எஜுகேஷன் லோன் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேச்சுலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா லோன் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க எதை நம்பி வந்து அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா யாராவது வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணும். அவர் பேரில் வந்து ஏதோ ஒரு லோன் இருந்துச்சுன்னா அவங்க சாட்சி கையெழுத்து போட்டு இந்த பையன் வந்து கட்டலை அப்படின்னா இவர் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்து போட்டார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 10 lakh வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 21 வயசுக்கு மேலே போயிட்டாலே 21 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம தனியாக வந்து லோன் வாங்க முடியும். மேஜர் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா மைனர் அக்கௌண்ட்டில் இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்திங்கன்னா மேஜர் அக்கௌண்ட்டில். ஏன்னா மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய மணி ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு அதில் வந்து நிறைய பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறங்காட்டி மைனர் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் அந்த விஷயத்தில் அது இருக்கும். அதனால தான் வந்து 2 அக்கௌண்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேங்க்கில் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம எல்லாருமே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு மணியை சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக வந்து இருக்குது. ஏன்னா வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருட்டெல்லாம் ஜாஸ்தியாகிடுச்சுல, அதனால் வந்து பார்த்தோம்னா மணி வந்து நமக்கு திருடு போயிடும். அது சேமித்த காசு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பேங்க்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பத்திரமாகவும் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு வட்டியும் வந்துட்டு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட அசலோடு சேர்த்து வட்டியும் நமக்கு சேர்ந்து வரும். அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து திரு ராமச்சந்திரன் அவர்களுக்காக வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இது வந்து அவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, உங்களுக்காக வந்து நான் ஒரு புதிர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கான விடையை வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 3000 ஆப்பிள்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா 1000 மைல் தூரத்துக்கு ஒரு ஆள் வந்து காரில் 1000 ஆப்பிள் தான் கொண்டு போக முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா 1 மைல் தூரம் போகும்போது தான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1000 மைல் தூரம் போகும்போது அவன் எவ்வளோ ஆப்பிள் சாப்பிட்ருப்பான்? 1000 ஆப்பிளும் சாப்பிட்ருவான். அப்போ கடைசியில் அவங்ககிட்ட ஒரு ஆப்பிள் கூட இருக்காது. 3000 ஆப்பிளை கொண்டு போனாலும் எவ்வளோ ஆப்பிள் கொண்டு போனாலும் அவன் அத்தனை ஆப்பிளையும் 1 மைல் தூரத்தில் ஒவ்வொன்றா சாப்பிட்டான்னா 3000 ஆப்பிள் கொண்டு போகும்போது 3000 மைல் தூரத்தில் 3000 சாப்பிட்ருவான். கடைசியில் அவன் காரில் வந்து ஒரு ஆப்பிள் கூட இருக்காது. இதான் அதுக்கான விடை. இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் வந்துட்டு இவருக்காக வந்து நான் பேசிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்துட்டு திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்டுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் சந்திப்போம். நன்றி.